வணக்கம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. 8னாவே பயந்துக்குவாங்க தேதி நியூமராலஜியில். சனி பகவானுக்கு உரிய நம்பர் அது. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். ஏன்னா பல ராசிகளுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கு. எனவே இந்த நாள் ரொம்ப நல்ல நாள், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு பல நன்மைகள் பல ராசிகளுக்கு உண்டு. இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாள், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேற சில வழிபாடுகள் திருஷ்டியை குறைக்க சொல்கிறோம், பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 4, 7 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, புதன். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் அப்பப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குறிப்பா ரொம்ப ஆனந்தமா இருந்தா இதை சொல்லுங்க. ரொம்ப ஆனந்தம் நல்லது இல்லை உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுக்குமே. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. பாம்பன் சுவாமியில் அருளிய பகை கடிதல் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியதும் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. திருஷ்டி பரிகாரம் இது. ஆமா, செஞ்சிருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 2 நாட்களும் சிறப்பு. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, செவ்வாய். 1, 2 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், புதன். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் அப்பப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குறிப்பா ரொம்ப ஆனந்தமா இருந்தா இதை சொல்லுங்க. ரொம்ப ஆனந்தம் நல்லது இல்லை உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுக்குமே. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. பாம்பன் சுவாமியில் அருளிய பகை கடிதல் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியதும் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. திருஷ்டி பரிகாரம் இது. ஆமா, செஞ்சிருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சரியில்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சரியில்லை. தொடர்ச்சியா 5 நாட்கள் கூட சரியில்லாம இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தப்பு இல்லை சார், எங்க ராசிக்கு ஜோதிட சாஸ்திரப்படி சொல்றோம். 2 நாளும் வீண் பேச்சு, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் இருக்கு, கவனம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், மிதுன ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. வேற சில வழிபாடுகள் சொல்றோம், நிதானம், பொறுமை எல்லா விஷயத்திலையும். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை, செவ்வாய். 7 வடக்கு பச்சை, புதன். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம், வெற்றி. கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் திருஷ்டி பரிகாரங்கள் சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், புதன். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் அப்பப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குறிப்பா ரொம்ப ஆனந்தமா இருந்தா இதை சொல்லுங்க. ரொம்ப ஆனந்தம் நல்லது இல்லை உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுக்குமே. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. பாம்பன் சுவாமியில் அருளிய பகை கடிதல் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியதும் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. திருஷ்டி பரிகாரம் இது. ஆமா, செஞ்சிருங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்குங்க. அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். மனசு ரொம்ப ஓவர ஆனந்தமா இருந்தா. ஆமா, ஓம் தாராதேவியே போற்றி. புதனோட அம்மா பேர் தாராதேவி. தாராதேவியே போற்றி, தர்ஷகனே போற்றி. 8 பெரும் நகங்கள்ல ஒருத்தர் தர்ஷகன். தாமிரபரணியை போற்றி. புண்ணிய நதியில் ஒன்று தாமிரபரணி. அகத்தியரோட வடிவம் அது. அதனால தான் குறுகலான நதி தாமிரபரணி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. திருப்பாவை அல்லது திருப்பள்ளி எழுச்சி படிச்சு பாருங்க. மாணிக்க வாசகர் அல்லது ஆண்டாள் அருளியது படிச்சுப்பா. கோயிலில் இருந்து படிக்கணும், அதான் முக்கியம். அதான் பொட்டி இருக்குல்ல கையில், செல்ஃபோனு படிச்சிருங்க.
சார் அது தமிழ் ஒரு மாதிரி இருக்குது சார். அப்படி தான் இருக்கும். உங்கள் தமிழ் பலருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? வயிற்றறிச்சலாக இருக்குது உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு பண்ணிவிடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. வயிற்றறிச்சல் பெரிய தொல்லைங்க, படுறவருக்கு இல்லை உங்களுக்கு. ஆமாம், படுறவருக்கும் தொல்லை, உங்களுக்கும் தொல்லை. ஆமாம், ரெண்டும் தானே. இப்போ மனித வெடிகுண்டு வெடிச்சாருன்னா எல்லாருக்கும் தானே தொல்லை, அந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறவருக்கும் தொல்லை. அந்த மாதிரி தான் செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, நாள் முழுக்க சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சார் சித்திரைக்கா, ஹஸ்தத்துக்கா, உத்தரத்துக்கா? 3 பேருக்கும் தான் சார். அவங்க அப்படி சொல்கிறாங்களே, அங்கே அப்படி போட்டிருக்கு, அதுக்கெல்லாம் எங்ககிட்ட பதில் இல்லை. எங்கள் கணிப்பு சரி, எங்கள் கணிப்பு மட்டும்தான் சரின்னு சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஜாக்கிரதை, அசைவனை வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, இரக்கமுள்ள மனஸ்கார லிஸ்ட் நீங்கள் கவனம். ஆமாம், அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகர் பெருமானுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் மாணிக்க வாசகரே போற்றி, ஆண்டாளே போற்றி, ஸ்ரீவில்லி புத்தூரே போற்றி, திருப்பெருந்துறையே போற்றி. திருப்பெருந்துறை எங்கே சார் இருக்கு? புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கத்தில் இருக்குது. ஆவுடையார் கோயில் இந்த காலத்தில் சொல்லுவாங்க, சிவன் கோயில். இதெல்லாம் நினைங்க. ஆமாம், படித்து பாருங்க, திருப்பாவை படிங்க, திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அழியுது, கோயிலிருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு சாதத்தில் கலந்து ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க. எத்தனை சார் செய்கிறது? சந்திராஷ்டமங்க, செஞ்சு தான் ஆகணும். வியாதி அதிகம் இருந்தால் மாத்திரை ஊசியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும், டெஸ்ட்டும் அதிகமாக தானே இருக்கும் சார். இப்போல்லாம் சரி ரைட்டு, ஆக மொத்தம் அதிகமாக தான் இருக்கும், செய்யணும். பண்ணுனா ஜெயிக்க முடியாது, தோக்க மாட்டீங்க, அது உறுதி. செஞ்சுருங்க. துளாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கலக்கிறீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. அது அப்புறம் வேற சிலது சொல்கிறோம், திருஷ்டியை குறைக்கணும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 2, 1 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, புதன். 2 நாளும் மனசுல ஓவர் சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்ப மலையே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும். பாலகுமார் எழுதியிருக்கிற எந்த புத்தகமாவது படித்து பாருங்கள். நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்க, எங்களை கேளுங்க, சொல்றோம். ஏழை எளியவர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க, சாப்பிட கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி பரிகாரம். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, செஞ்சிருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கலகுறீங்க, சந்தோஷம். உங்க பிறவி பலமான சுறுசுறுப்பு, தைரியம், வேகம் ஜெயிக்குது, வெற்றி, சந்தோஷம். ஆமா, கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கோ அல்லது அம்மனுக்கோ தீபம் போட்டுறணும். ஏங்க, கேட்டையோட தலைவர் புதன், அதனால சொல்றோம், மொத்தத்தில் வேற என்ன. ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். மனசு ரொம்ப ஓவர ஆனந்தமாக இருந்தா. ஆமாம், ஓம் தாராதேவியே போற்றி. புதனோட அம்மா பேர் தாராதேவி. தாராதேவியே போற்றி, தர்ஷகனே போற்றி. 8 பெரும் நகங்களில் ஒருத்தர் தர்ஷகன். தாமிரபரணியே போற்றி. புண்ணிய நதியில் ஒன்று தாமிரபரணி, அகத்தியரோட வடிவம் அது, அதனால தான் குறுகலான நதி தாமிரபரணி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. திருப்பாவை அல்லது திருப்பள்ளி எழுச்சி படிச்சு பாருங்க, மாணிக்க வாசகர் அல்லது ஆண்டாள் அருளியது படிச்சுப்பா. கோயில்ல இருந்து படிக்கணும், அதான் முக்கியம். அதான் பொட்டி இருக்குல்ல கையில், செல்ஃபோனு, படிச்சிருங்க. சார் அது தமிழ் ஒரு மாதிரி இருக்குது சார். அப்படி தான் இருக்கும். உங்கள் தமிழ் பலருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? வயிற்றறிச்சலாக இருக்குது உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு பண்ணிவிடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. வயிற்றறிச்சல் பெரிய தொல்லைங்க, படுறவருக்கு இல்லை உங்களுக்கு. ஆமாம், படுறவருக்கும் தொல்லை, உங்களுக்கும் தொல்லை. ஆமாம், ரெண்டும் தானே. இப்போ மனித வெடிகுண்டு வெடிச்சாருன்னா எல்லாருக்கும் தானே தொல்லை, அந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறவருக்கும் தொல்லை. அந்த மாதிரி தான், செஞ்சிருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே கோபம், பதட்டம், தடுமாற்றம், ஏகப்பட்ட வம்பு வழக்கு வர வாய்ப்பு இருக்கு. பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் சிறப்புப்பட வேண்டாம். பரிகாரம் பண்ணிடுங்க, வெற்றி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, செவ்வாய். 4 வடக்கு பச்சை, புதன். நிதான். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கில்லி கலகரிங்க, வெற்றி.
உயர்வு உண்டு, உங்கள் பிடிவாதம், உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலங்குங்க, நல்ல நாள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுல ஓவர் சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்ப மலையே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும். பாலகுமார் எழுதியிருக்கிற எந்த புத்தகமாவது படித்து பாருங்கள். நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்க, எங்களை கேளுங்க சொல்றோம். ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க, சாப்பிட கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி பரிகாரம், ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நல்லது. பிடிவாதம் ஜெயிக்கும், விடாமுயற்சி ஜெயிக்கும், உங்களுடைய நிதானம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். என்ன திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். புதனை முன்னாடி சொல்லியிருக்கோம், செவ்வாயை பின்னாடி சொல்லியிருக்கோம், கவனிச்சுக்கோங்க. 2 நாளும் மனசுல ஓவர் சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்ப மலையே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும். பாலகுமார் எழுதியிருக்கிற எந்த புத்தகமாவது படித்து பாருங்கள். நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்க, எங்களை கேளுங்க சொல்றோம். ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க, சாப்பிட கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி பரிகாரம், ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்க மேல, செஞ்சிருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்லைங்க. கோபம், தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம். ரேவதி நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. புதன்கிழமை அந்த நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். வேற சில வழிபாடுகள் 3 நட்சத்திரத்துக்கு 2 நாளும் சொல்றோம். நிதானம். மொத்தத்தில் 2 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் பரிகாரம் பண்ணுனா செவ்வாய். புதன் 1 தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணுனா. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. இந்த புதன்கிழமை ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஏங்க, 4 ராசிகளுக்கு தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்ற ராசிகளுக்கெல்லாம் வெற்றி, உயர்வு உண்டு. வெற்றி பெறுகிறவர்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.